ஓகேப்பா. இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் கடைசி எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து சிம்பிளான மெத்தடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஆல் ப்ரோக்ராம்ஸு வழக்கம் போல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு இதில் வந்து பவர் பாயிண்ட்டுன்னு இருக்கும். 2007 பவர் பாயிண்ட். இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இதுதாக்கன்னா பிளாங்க் டாக்குமெண்ட். ஓகேவா? ஓகேவா, இந்த மாதிரி பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒரு நியூ ஸ்லைடு மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேவா, ஒரு நியூ ஸ்லைடு மட்டும்தான் இதில் இருக்குது. அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் சார் எனக்கு வேறு லேஅவுட் வேணும் அப்படின்னு இன்னொரு நியூ ஸ்லைடு இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. சார் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னொரு ஸ்லைடில் இது யூஸ் பண்ணலாம், இன்னொரு ஸ்லைடில் இது யூஸ் பண்ணலாம், இன்னொரு ஸ்லைடில் இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் மெட்டீரியல், அதாவது கிளிக் பண்ணுற இடங்கள் மாறும், கிளிக் பண்ணுற பாக்ஸஸ் மாறும். நீங்கள் சிம்பிள் வந்து ஆப்லலாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் மாறும். சிம்பிளாக இருக்கக்கூடியது யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து கிளிக் டைட்டில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், சும்மா டைட்டில் வந்து திஸ் இஸ் மெக்கானிக்கல் அப்படின்னு ஒரு அடிக்கிறேன். ஓகேவா, இது ஒரு ஸ்லைடாகவே க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் மெக்கானிக்கல் போட்டுறேன். இதில் வந்து என்னது 4 இது அடிக்கிறேன். இது சப்டைட்டில் ஃபாதர் ஆஃப் இன்ஜினியரிங். ஃபாதர் ஆஃப் இன்ஜினியரிங்னு முடிச்சிடுறேன். இது ஒரு ஸ்லைடு. இப்போ ரெண்டாவது ஸ்லைடு எடுக்கிறேன். இது எனக்கு வேண்டான்னா அப்படியே கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்குறேன். டெலீட் ஸ்லைட். இப்போ இது இருக்குது சார், நான் இதில் வந்து பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன். மை பிக்சர்ஸில் எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம். டவுன்லோடில் இந்த மாதிரி ஒரு பிக்சர், சாம்பிள் பிக்சரில் இந்த கரடி ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன். இப்படி இன்சர்ட், கரடி ஃபோட்டோ வந்துருச்சா? ஓகேவா, இதை சின்னது பண்ணலாம், பெருசு பண்ணலாம். சின்னது பண்ணி வச்சிட்றேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், இன்சர்ட்டு, இந்த இடத்துல இன்சர்ட்னு இருக்குது. கிளிப் ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிளிப் ஆர்ட்னா என்ன, உனக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நீ வந்து ஆட் பண்ணலாம். ஃபோட்டோ ஆல்பங்கிறது நீ ஆல்பம் ஃபோட்டோ என்ன இருக்கோ அதை நீ உள்ளே போட்டுக்கலாம். பிக்சர்லேயே நான் என்ன பண்ணுறேன், பென்கின் ஃபோட்டோ இருக்குது, இன்சர்ட் சின்னது பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேவா சார், நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணும் சார். இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். எப்படி டைப் பண்ணுறேன், இது அப்படியே கீழே வச்சிட்றேன். பாண்டா, இது வந்து பென்குயின். ஓகேவா, வச்சிட்டேன். இது ஃபோட்டோ இது பக்கத்தில் வச்சு, இந்த ஃபோட்டோ இது பக்கத்தில் வச்சிட்டேன். ஓகேவா, இது வந்து என்னென்னா பிக்சர் கிரியேட்டிங். அடுத்து வந்து சும்மா ஒரு இது வந்து ஒரு டைட்டில் ஸ்லைடு. இந்த ஸ்லைடை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஸ்லைடே டெலீட் பண்ணிடுறேன். நியூ ஸ்லைடில் வெறும் ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறேன். எப்படி, ஹிஸ்ட்ரி ஆஃப் பாண்டா அடிக்க வேறு. ஹிஸ்ட்ரி ஆஃப் பாண்டா என்ன பண்ணுறது, ஹிஸ்ட்ரி ஆஃப் பாண்டாவில் இதில் வந்து இட் கேன் லிவ் up to 40 years. ஓகேவா, இதோட வெயிட் எத்தனை, இதோட வெயிட் எத்தனை, இட் கேரிஸ் about 150 kg. ஓகேவா, இந்த மாதிரி நான் அடிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து நான் இப்போ கேப் விட்றனாலும் கேப் விட்டுக்கலாம். இது ஒரு ஸ்லைடு. இது என்னது, ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டுறேன். ஹிஸ்ட்ரி போட்டாச்சா? இது 4 பாயிண்ட். சார் எனக்கு இன்னொரு ஸ்லைடு வேணும், எடுத்துக்கங்க. இன்னொரு ஸ்லைடு எடுத்துக்கங்க. இன்னொரு ஸ்லைடில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு
இன்சர்ட்குள்ளே போய் ஸ்மார்ட் சார்ட்டை ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சார்ட் இருக்குது, இந்த சார்ட்டை அப்படி ஆட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இந்த சார்ட்டில் நான் என்ன கொடுக்குறேன், டெக்ஸ்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். இதில் வந்து KOH, அடுத்தது ஹலோ, அடுத்தது eject, அதே மாதிரி இதில் men, கீழே women பண்ணியாச்சா. இது வந்து ஜெண்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. அடுத்து இதில் ஃபோன், இது செல்ஃபோன். அடுத்து கீழே இருக்கிறது என்னது, லேண்ட்லைன். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 3 டாபிக் நான் ஒரு ஸ்லைடு இப்படி க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு ஸ்லைடு நான் சும்மா இதோட ப்ரைஸ் என்ன, ஒரு ப்ரைஸ் ஃபார் செல்ஃபோன், மொபைல் ஃபோன். ஓகேவா. அடிச்சிட்டேன். ஐஃபோன் வச்சுக்க. ஐஃபோன் எவ்வளோ ரேட் இருக்கும், நான் வந்து ஈக்குவல் டு ஒரு மைனஸ் அடிச்சுட்டு 40,000. அடுத்தது ரெட்மி, $20,000 $25,000. அடுத்தது சாம்சங் 30,000. ஒன் ப்ளஸ் 15,000. சாரி, ஒன் ப்ளஸ் 15,000ன்னு சிரிச்சுருவாங்க. ஒரு 45,000 போடுறேன். ஓகே. இதை நான் கேப் போட்டுக்கிறேன் பாருங்க. கேப்பு போட்டு சேவுக்கு என்ன பண்ணுவீங்க, வழக்கம் போல் கண்ட்ரோல் எஸ் அழுத்தினீங்கன்னா சேவ். ஓகேங்களா சார். ஸோ இதில் வந்து என்னென்னா சார், நான் அனிமேஷனும் பண்ணிக்கலாம். இதில் எப்படி அனிமேஷன் பண்ணுவீங்க, டைரெக்டாக நீங்கள் ஒவ்வொன்றையும் நியூ ஸ்லைடு கொடுத்து பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்லைடுக்கு இப்படி வந்துட்டேன். சார் இதுக்கு வந்து எனக்கு ஒரு அனிமேஷன் வேணும், ஒரு 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 அனிமேஷன் வேணும். பாருங்கள் அனிமேஷன் காலம் இருக்குது. இந்த ஸ்லைடு வந்து எனக்கு இப்படி வரும், இப்படி போட்டிங்கன்னா இப்படி வரும், இப்படி போட்டிங்கன்னா இப்படி வரும். எனக்கு இப்படி மறைஞ்சு வருது, கீழே வருது. நான் மறைஞ்சு வரதை கிளிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்லைடு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வரும். தேர்ட் ஸ்லைடு இப்படி வரும். ஃபோர்த் ஸ்லைடு இந்த மாதிரி வரும். ஃபிஃப்த் ஸ்லைடு இந்த மாதிரி வரும். இது வந்து என்னென்னா ஜஸ்ட் ஃபார் ஸ்லைடிங்க்கு மட்டும்தான். அதாவது இந்த ஒரு ஸ்லைடுக்கு வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து ஒரு அனிமேஷன். ஓகேங்களா. அடுத்தது சார் எனக்கு இந்த மாதிரி ஓகேங்க சார். நான் வந்து என்னென்னா சவுண்டோடு வேணும், ட்ரான்ஸ்லேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக வேணும். சவுண்டோடு வேணும்னா நீங்கள் கிளிக்கு, சிம் சவுண்டு, கிளிக் சவுண்டு, காயின் சவுண்டு ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, இது ஸ்லோவாக போட்டுக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரீஸ் சவுண்டு. இதுலேயும் வந்து என்ன பண்ணிக்கிறேன், சவுண்டு, அப்ளாஸ் சவுண்டு ஸ்லோவாக. ஓகேவா. அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் யூ கேன் ஆட் எனி கைண்ட் ஆஃப் அனிமேஷன். ஓகே. கஸ்டம் அனிமேஷன் போனீங்கன்னா உனக்கு இதில் வந்துடும். இந்த கிளிப் ஆர்ட் போடும்போது இது வரணும். இந்த ஒரு இப்போ பாரு, இந்த லெட்டரை கிளிக் பண்ணி நான் பண்ணுறேன் ஸ்லோ மோஷனில் கொடுத்தா அப்படின்னா லெட்ரு வந்து பொறுமையாக வரும். ஓகே. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அனிமேஷன் எஃபெக்ட்டை நீ பண்ணிக்கலாம். இதில் ஆட் எஃபெக்ட் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்குது, நீ ஒவ்வொன்றா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா சார். இதெல்லாம் நான் அடித்து முடிச்சு சார். இது எப்படிங்க சார் பண்ணுறதுன்னா F5. ஓகேவா. F5 அழுத்துனீங்கன்னா பாரு, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் மெக்கானிக்கல், ஃபாதர் ஆஃப் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நெக்ஸ்ட் இது சவுண்டு இதில் கேட்கும், என்னது காயின் சவுண்டு கேட்குது. ஓகே. அடுத்தது பாண்டான் பெயிண்டிங். நெக்ஸ்ட் ஸ்லைடு வருது, ஹிஸ்ட்ரி வருதா. அடுத்தது மெதுவாக வருது, அடுத்தது ப்ரைஸு. ஓகேவா. அடுத்தது சார் நீங்கள் அந்த எஃபெக்டெல்லாம் வரமாட்டேங்குதே சார் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி ஒருக்கா ஸ்லைட்ஸில் பார்க்குறேன், வந்துருச்சா. அடுத்தது வரல. அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் செக் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் ஸ்லைட் ஷோ